எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். 5 தக்காளி, 6 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ஏலக்காய், பட்டை, லவங்கு, 1 கேஜி மட்டன் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி 1 கேஜி மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் நெய், 200 ml எண்ணெய், 2 பிரியாணி இலை, சின்ன சின்ன பட்டை, ஒரு 5 பட்டை எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு லவங்கம் ஆட் பண்ணி 1 மினிட்டு ஃப்ரை பண்ணிக்கிறேன். கட் பண்ண 6 வெங்காயம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு 1 டீஸ்பூன். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். 100 கிராம் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் வரும். இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நான் இங்கே க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற 10 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் புதினாவும். இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு 1 கேஜி மட்டன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஒரு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட் ஆகும். ஃப்ரை பண்ணிவிட்டு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் இங்கே யோகர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தயிர் ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்டு ஹை ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாதி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மட்டனை கவர் பண்ணி ஒரு 10 மினிட்டு குக் பண்ணிக்கிறேன். 10 மினிட் ஆகிடுச்சு. இப்போ நான் 1 கேஜி ரைஸ்க்கு 1.5 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இங்கே சூடான தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி வச்சு ஒரு 30 மினிட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் குக் ஆகிற டைமில் நம்ம ரைஸ் குக் பண்ணிக்கலாம். நான் இங்கே 3 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 1 கேஜி ரைஸு நல்லா வாஷ் பண்ணி 30 மினிட்ஸு நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸு ஒரு 2 இல்லை 3 மினிட்டு குக் ஆனால் போதும். நம்ம மட்டன் வந்து 30 மினிட் ஆயிடுச்சு. அப்புறமா நம்ம குக் பண்ணியிருக்கிற நம்ம ரைஸ் எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நான் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரைஸு இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டா மேலே கொஞ்சமாக தண்ணி இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 10 மினிட்டு ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். 10 மினிட் ஆன பிறகு கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுட்டு நம்ம ஸ்டவ்வில் ஒரு தவா வச்சுட்டு நம்ம தவா மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சு ஒரு 20 மினிட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். இந்த மூடி நல்லா டைட்டாக இருக்கிறதுனால நான் தம் வைக்கலை. 20 மினிட் ஆன பிறகு நம்ம கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சு நம்ம அப்புறமா பிரியாணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த பிரியாணி பண்ண நான் எடுத்துருக்கிற மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த வீடியோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.